எக்ஸ்ட்ரா பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாரி வித்து, எக்ஸ்ட்ரா காசு குடுக்க பேத்துனா உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வந்துச்சு. இல்லன்னா நீ நியாயமா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு தமிழ் படத்துக்கான வீச்சு எவ்வளோ இருக்கு? அந்த வீச்சுக்குள்ள உங்க படம் வந்துச்சா? ஆ எல்லாத்தையும் வந்து ரசிகர்கள வந்து தவறா பயன்படுத்தி, அவங்களோட உழைப்ப பூரா சுரண்டுன ஒரு விஜய். நான் வந்து விஜய் வந்து நேரடியா தான் சொல்றேன். நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ம பிஜேபிய பத்தி ஒரு வார்த்தை பேசுறதில்ல. ஆரம்பத்துல சும்மா பேருக்கு லேசா அப்படி பூசி மெழுகி பேசிவுட்டு. அப்போ சினிமாவையும் இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன ஆயி போச்சு, அ இந்த வெயில்ல, இதுல தன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி, டோட்டலா எதுக்கெடுத்தாலும் வந்து ஆப்சென்ட், ஆப்சென்ட், ஆப்சென்ட் எங்கேயும் போகல. நீங்க வந்து பெரம்பூர், திருச்சி கிழக்குல 2லயும் கூட ஜெயிக்கிறீங்களோ இல்லையோன்னு தெரியாது. ஒருவேள தன்னோட உழைப்புல வேற யாராவது ஒரு 2, 3 பேரு தானே ஜெயிச்சா தான் உண்டு. உங்களுடைய பேரு புகழ்ல வந்து யாரும் ஜெயிக்க போறதா தெரியல. இன்க்ளூடிங் ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்துல. அதோட சேர்த்து அப்புறம் எழும்பூர்ல ராஜ்மோகனா இருக்கட்டும், அல்லது புசி ஆனந்த் வந்து டி நகர்லயா இருக்கட்டும். யாருமே உங்க பேர வச்சு ஜெயிக்க போறதா இல்ல. புசி ஆனந்துக்கு வாய்ப்பே இல்ல.